ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிலாங் டு த வேர்ல்ட் சீரிஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கவங்களாம் மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருப்பார். பாஸ்ட்டுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு நான் தான் அவங்க பிள்ளை, நீங்கள் தான் எங்கள் அம்மான்றதை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக டிஎன்ஏ லேப் கூப்பிட்டு போயிருப்பார். நம்ம கியூஐயை கூப்பிட்டு போய் ரிசல்ட்டு பார்த்தா 2 பேர் வந்து 99% வந்திருக்கோம். அங்கே இடத்துல ஹீரோ நீ பயங்கரமாக கத்திருப்பாங்க, நீ என் பிள்ளை இல்லை, இது நடக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு. ஸோ இங்கே அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனமான மழை பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் அனௌன்ஸ் பண்ண கையோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா கொரட்டை விட்டு செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனில் அலாரம் செட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நான் இன்றைக்கி நான் படிக்க போகிறது இல்லை, நல்லா நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்க. திடீர்னு பார்த்தா சுற்றி நிறைய அலாரம் இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிது. ஹீரோனி பார்த்து பயந்து ஏஞ்சிடுறாங்க. இது யார் பார்த்த வேலை அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஒரு கடையில் போயிட்டு புட்டிங் வாங்க போயிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. நம்ம ஹீரோனி வந்து சாகிற நிலமையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிடிச்ச பொருள் வாங்கி தரணும் அப்படின்னு ஹீரோ ஆசைப்படுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட கேட்குறாரு, அம்மா இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது வாங்கி தரட்டுமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பா நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும் போது எங்கள் தெருவில் வந்து ஒரு பாட்டி கடை வச்சுருப்பாங்க, அவங்க புட்டிங்லாம் விற்பாங்கப்பா, அவங்க செய்கிறது நல்லாயிருக்கும், எனக்கு அவங்க ஃபுட்டு தான் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னோடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அம்மா அப்போ நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்றாரு. நம்ம ஹீரோயின் என்னான்றாங்க, இந்த தம்பி நம்ம இப்போ வந்து நானே சாவ போகிறேன்ப்பா, அவங்க இன்னொருத்திக்கு செத்துட்டு இருப்பாங்கப்பா, அவங்களாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க, இப்போ எங்கே அந்த மாதிரி ஃபுட்லாம் இருக்குது, அந்த மாதிரி இப்போ எங்கேயும் கிடைக்காதுப்பா அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இது அப்படியே ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறாரு இந்த விஷயத்த. அப்போ நம்ம அம்மாவுக்கு வாங்கி தர முடியலனா கூட இப்போ நம்ம அம்மாவுக்கு வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி வாங்கி தந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் பேசுகிறாரு. அந்த பாட்டி என்னன்றாங்கன்னா, தம்பி இந்த காலத்தில் வந்து நீ கையில் கேஷ் வச்சுருக்கியே, இதான்ப்பா இப்போ இருக்கவங்கலாம் ஃபோனில் தான் கேஷ் அனுப்பிச்சி விட்றாங்க, நீ நான்ப்பா கையில் காசு தர அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம லூஷியோவை காட்டுறாங்க. நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூரத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவாக லூஷியோவை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காரு. நம்ம லூஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களாம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு. என்னன்னு பார்த்தா ஒருத்தன் வந்து சின்ன பசங்களை ஏமாற்றி கேம் விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்து லூஷியோ செம்ம காண்டாயிடுறாரு. லூஷியோ என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டேய் நீ அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸுக்கு கீழே வந்து நீ ஒரு மிஷின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க, அதனால தான் அந்த பசங்க எப்போ பார்த்தாலும் தோற்றுக்கிட்டே இருக்காங்க, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க, அதுவும் இல்லாமல் அந்த மிஷின் பக்கத்தில் ஒரு காலை வச்சுருக்க, அவங்க காலால் தட்டி தட்டி அவங்க பசங்களை தோக்குற மாதிரிலாம் பண்ணுற, அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அந்த பசங்களுமே நீ ஒரு சீட்டர்ன்றாங்க. லூஷியோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டேய் இங்கேருந்து நீ கிளம்பலன்னு வச்சுக்க, இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ன உடனே அந்த கடைக்காரன் பயங்கரமாக பயந்துடுறான். நான் போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை ஏமாத்தினவன் அந்த பசங்கிட்டே திருப்பி காசு கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இதை வந்து நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து லூஷியோ கிட்ட பேச வராரு. லூஷியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ. அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து பேச வராரு. அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷீஷா, அவர் பேச வராரு. அவர் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் ஷீஷா அப்படின்ன உடனே நம்ம லூஷியோ பேசுகிற மாதிரியே இல்லை. சரி நீ தான் ஷீஷாவா, ஓகே நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போயிடுறாரு. நம்ம ஹீரோ குறைய அசிங்கமாயிடுது. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஷியா கையில் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் வந்து என்னென்னா பேக் டு பாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருக்கோம். அது என்னென்னா டைம் ட்ராவல் கான்செப்ட். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, எனக்கு அந்த புக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த புக்கில் இருக்கிற மாதிரி நானும் டைம் ட்ராவல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஃப்யூச்சரில் டைம் ட்ராவலாக பாசிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சயின்டிஃபிக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு நம்ம லூஷியாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. உனக்கு இந்த ஆத்தரை பற்றி தெரியுமா, இந்த புக்கை பற்றி தெரியுமா, உனக்கு டைம் ட்ராவலை பற்றி பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி சயின்ஸை பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து லூஷியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோவை. உடனே என்னன்றாரு, உன்னோட நம்பர் எனக்கு கிடைக்குமா அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து நம்பர் இல்லையே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அவங்க அம்மாவோட நம்பர் ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே வாட்ஸ்அப் மாதிரி அங்கே ஒரு சேட் இருக்குது அவங்க ஃபோனில். அந்த சேட்டில் என்ன பண்ணுறாருன்னா அவரோட நம்பர், அதாவது அவங்க அம்மாவோட நம்பரை கொடுத்துட்றாரு. இவர் பார்க்குற நம்ம லூஷியா பார்க்குறாரு, என்னடா இதில் பொண்ணோட பேர் யூனிகார்ன் போட்டிருக்கே அப்படின்ட்டு. என்ன யூனிகார்ன் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம லூஷியா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ அதை மழுப்பத்துக்கு என்னன்றாருன்னா, சும்மா நான் ஒரு ஃபன்னுக்காக வச்சேன் அப்படின்றாரு. உடனே ஓகே அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிக்காக புட்டிங் வாங்கியிருப்பார்ல, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனி பயங்கரமான குழப்பத்துலேருந்து வராங்க தூங்கி வச்சுட்டு. நேற்று நடந்ததெல்லாம் ஒரு கனவாக இருக்கணும், நேற்று நம்மளை வந்து ஒருத்தன் நம்ம பையன்னா நம்மக்கிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தான், அது எல்லாமே ஒரு கனவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க நம்ம ஹீரோனி. நம்ம ஹீரோ வராரு. உடனே நம்ம ஹீரோ கண்ணத்தை பிடிச்சி பயங்கரமாக கிள்றாங்க ஹீரோனி.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்கன்னா, இல்லை இது கனவா நிஜமான்னு பார்க்குறேன், அம்மா நான் தான் அவங்க புள்ள அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனி, டேய் சும்மா சும்மா நான் தான் அவன் புள்ள நான் தான் அவன் புள்ளன்னு சொல்லாதடா, ஏன்டா இப்படின்னு பண்ணுற அப்படின்றாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு புட்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்றுங்க. நம்ம ஹீரோனி ஷாக் ஆயிடுறாங்க. என்னது நீ எனக்கு புட்டிங் வாங்கிட்டு வந்தியா? ஆமாம்மா அதை நான் உங்கள் காசுலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம ஹீரோனி வந்து செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்டா என் காசுலேருந்து எடுத்துக்கிற எடுத்த அது பேர் என்ன தெரியுமா, அதாவது திருட்டுடா, இதெல்லாம் நீ ஏன்டா பண்ண அப்படின்னா, அம்மா உங்கள் புட்டிங் உங்களுக்கு வந்து வேர்க்கடலைனா அலர்ஜிம்மா, நான் வேர்க்கடலையே போடாத புட்டிங் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு ஒன்று நம்ம ஹீரோனிக்கு ஷாக் ஆயிடுறாங்க திருப்பி. டேய் எனக்கு வேர்க்கடலைனா அலர்ஜின்னு உனக்கு யாரா சொன்னா அப்படின்னா, அம்மா நான் உங்கள் புள்ளம்மா இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நான் போய் தூங்க போகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி போய் படுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சும்மா விட்ற மாதிரியே இல்லை. திருப்பி வந்து அம்மா நீங்கள் எழுந்திரிச்சிருங்க, இன்றைக்கி படிக்கணும், அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு கிளம்பணும், இப்போ கொஞ்சம் நேரத்தில் கரண்ட்லாம் கட் ஆகிடும், தண்ணியும் நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னோடனே, நீ என்னடா ஜோசியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு என் பையன்றதே நான் நம்பலை, இன்னும் அதுக்கப்புறமா நீ வந்து ஜோசியக்கார மாதிரிலாம் பேசுகிற, அதையும் நான் சுத்தமாக நம்ப மாட்டேன்றா அந்த மாதிரி நம்ம ஹீரோனி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எங்கள் கத்தி சாணாலாம் விற்கிறவர் வருவார், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகும், அதுக்கப்புறமா தண்ணியை நிறுத்திடுவாங்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனி, டேய் நான் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன், எனக்கே தெரியாது, எனக்கு தெரியுதுடா இங்கே என்ன நடக்கும்ன்ட்டு, நீ இதெல்லாம் சொல்ல வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோனி அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கத்தி சாணா அந்த மாதிரிலாம் கத்திட்டு வராரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோனியை அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா டேப்பை திறக்கிறாங்க, தண்ணி வரல. அச்சோ இவன் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்ட்டு, ஒரு வேளை இவன் ஃபியூச்சரில் இருந்தால் வந்திருப்பானா அப்படின்றது யோசிக்கிறாங்க. உடனே என்னென்னா, இப்போ நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போகிறோம், நான் எப்படி குளிக்காமல் கொள்ளாமல் கழுறது, முகம் கூட நான் கழுவலி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ நன்றா, அம்மா நான் உங்கள் பிள்ளை எப்போவுமே நான் உங்கள் கூடவே இருப்பேம்மா, இப்போ பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காரு. அது எடுத்துருந்தாங்கம்மா, இதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்புங்க அப்படின்றாரு. உனக்கு எப்படி இங்கே தண்ணி நிற்க போகிறது தெரியும்னா, இங்கே பாருங்கம்மா நோட்டீஸ் எப்பயோ வந்திருக்கு, இந்த நோட்டீஸை நீங்கள் கவனிக்காமலே விட்டுருக்கீங்க, தண்ணி நிறுத்த போகிறோம், கொஞ்சம் நாளைக்கு தண்ணியை சேவ் பண்ண போகிறோன்ற மாதிரி நோட்டீஸ் வந்திருக்குமா, நீங்கள் அதை பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னோடனே நம்ம ஹீரோனி ஷோ அப்படின்ற மாதிரி கண்ணாடியை பார்க்குறாங்க. உடனே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பேசும் அவங்க பேசும் ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்னடா இவனோட கண்ணு நம்மளோட கண்ணெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு. நம்ம ஹீரோ என்னன்றாரு, அம்மா பாருங்கம்மா உங்களோட கண்ணு என்னோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்குது, உங்களோட லிப்ஸும் எங்களோட லிப்ஸும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ, டேய் நீ ஃபஸ்ட்டு வெளியில் போடா அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வெளியில் வந்துடுறாரு. அடுத்த சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோனி, டேய் நீங்கள் ஸ்கூலுக்கே வரப்போறியாடா அப்படின்னாங்க. ஆமாம்மா நான் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ன உடனே, அம்மா நான் அவங்க புள்ளம்மா, நான் அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருப்பாங்க, அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாரு. டேய் இது ஏன்டா கையிலே வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்க, உடனே நம்ம ஹீரோனான்றாரு, இது எல்லாம் சும்மா தாம்மா அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு லூஷியா தான் சரியான பேரு. உடனே நம்ம ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, டேய் நீ ஃபஸ்ட்டு என் பையன்றதே நம்ப முடியலடா, அதுவும் அந்த லூஷியா என் ஹஸ்பண்ட், அது என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாதுடா, அவனால் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக மாற்றவே முடியாதுடா, நீ இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கியாடா, ரொமான்டிக் மூவிஸ்லாம் பார்த்துருக்கியாடா, அதில் ஹீரோவும் ஹீரோனியும் அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க, அது கோஇன்சிடெண்ட்டாக இருக்கும், அவங்க வந்து எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா பேசிப்பாங்க, இதெல்லாம் வந்து தானாக நடக்கும்டா, அந்த மாதிரி எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா, அவனை இன்னும் நான் பார்த்து கூட மாட்டோன்டா, அப்புறம் எப்பட்றா அவன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாக மாறுவான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. நீ வந்து அவனுக்கு வந்து சுற்று போட்டாலும் செட் ஆகாதுடா அந்த மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோ வந்து உடனே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அம்மா உங்கள் ஃபோன் எடுத்தோன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவர் உங்களுக்கு வந்து மேபி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனி எப்பட்றா அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. மேபி இது வேணாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவில் வர மாதிரி கோஇன்சிடென்ஸாக நடக்கலாம் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோனி ஃபோன் எடுத்து பார்த்தா உண்மையாலே வந்து நம்ம லூஷியோ வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. உடனே நம்ம ஹீரோனி ஷாக் ஆகிடுறாங்க, இது எப்படி நான் நடந்ததுன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஐடிக்கு பதிலாக அவங்க அம்மாவோட ஐடியா கொடுத்துருப்பாருங்களே நம்ம ஹீரோனியோட ஐடியா. உடனே ஹீரோ என்னன்ற தெரியலம்மா இது மேபி காட்ஸ் பிளானாக இருக்கலாம் அந்த மாதிரி சமாளிச்சாரார் சொல்லி நம்ம ஹீரோனியும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. உடனே என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் டாக்ஸிலலாம் போகக்கூடாதுமா, நீங்கள் பஸ்ஸில் தான் போகணும், காசை மிச்சப்படுத்துங்கம்மா, ஏமா இப்படி செலவு பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு பஸ்ஸுக்கு ஸ்டாப் போகிறாங்க. போனால் மழை பயங்கரமாக பெய்யுது. நம்ம ஹீரோனி செம்ம கடுப்பாயிடுறாங்க, டேய் இதுக்கு தாண்டா உங்ககிட்ட சொன்னேன் நான் இப்போ டாக்ஸிலே போகிறேன்ட்டு, விட்டுருந்தீங்கன்னா நான் ஸ்கூல் போயே சேர்ந்துருப்பேன்டா, ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற பாடுறா, இப்போ முன்னால் நான் மழையெல்லாம் மாட்டிங்கன்னு ஹீரோனி கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஏஐ மோதுற மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் வேணால் நம்ம ஜாவிஸ்னு பேர் வச்சிடலாம். அந்த ஜாவிஸ் கிட்ட அவர் கேட்டுருக்காரு, இன்னும் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு. இன்னும் நீங்கள் 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஜாவிஸ் முதல் சொல்லுது. இப்போது அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுது. எந்த நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி வந்து முழிச்சிட்ருக்காங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து
அந்த அவர் ஹீரோனி வச்சுட்டு இருக்க கொடையை வந்து எடுத்து ஓட்டு ஓடிடுறாரு ஒரு பாட்டுன்னு. இவன் எதுக்கு நம்ம இப்போ கொடையை பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடுறான், டேய் நில்றான்னு நம்ம ஹீரோனி கத்துறாங்க. அவர் பாட்டுன்னு அம்மா இது சரியான நேரம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறான், நம்ம வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டு இருக்கான் அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகிடுறாங்க. அங்கேருந்து ஒரு குழந்தை வருது. அக்கா இந்த மாதிரி ஏங்க்கா அந்த அண்ணா உங்கள் கொடையை எடுத்துகிட்டு ஓடுறாரு, நான் வேணாலும் என் கொடையை தரட்டுமா, நீங்கள் ஷேர் என் கொடையை எடுத்துக்கோங்க, என்கிட்ட 2 கொடை இருக்குது அந்த மாதிரிலாம் பேசுது. உடனே நம்ம ஹீரோனி வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஷியோ வராரு. அப்போ தான் நம்மளுக்கு புரியுது இதுக்காக தான் நம்ம ஹீரோ போயிருக்காருன்னு. உடனே நம்ம ஹீரோனி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இது அவன் பண்ணுறானா இல்லை கோஇன்சிடென்ஸாக நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. கொடையை ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா நான் இந்த மாதிரி கொடையெல்லாம் யார் கூட ஷேர் பண்ணதில்லை, இந்த கொடையை நீயே வச்சுக்கணும் நம்ம ஹீரோனி கிட்ட கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோனியும் செம்ம டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி இவன் ரொமான்டிக் ஃபிலிம்லாம் பார்க்க மாட்டான் போல இருக்குது, இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டக்குன்னு பஸ் வந்துடுது. 2 பேரும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிறான், நம்ம ஹீரோனி பின்னாடி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ப்ரொஃபைல் தான் பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன ப்ரொஃபைல்லாம் இப்படி வச்சுருக்கான், இவனுக்கு ஏன் பெருசாக ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டே யாருமே கொடுக்கல, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோனியோட ஃபோன் முன்னாடி போய் விழுந்துடுது. அது எதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம டக்குன்னு நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்குறாரு, அதாவது நம்ம ஹீரோ லூஷியோ எடுத்து கொடுக்குறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி வாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவோ ஏமா வாங்கிடுமா தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து ஃபீல்டில் இருக்காரு. அவங்களும் ஃபோனை வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோனி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. உடனே நம்ம ஹீரோனி கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்திருக்க, அதுவும் இல்லாமல் நீ ஒரு டெடி பேர் போட்டு கிளிப்பு குத்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ கொடுத்துருப்பாருங்களா அவங்க பாட்டி கொடுத்தது, அந்த டெடி பேர் கிளிப்பை அவங்க தெரியாமல் யூனிஃபார்மில் போட்டுட்டு வந்துருப்பாங்க. அது அலோட் இல்லை, நீ அதை குத்திருக்க, நீ இதை போய் பிரின்சிபல் கிட்ட பேசி வாங்கிக்கோ அந்த மாதிரி வாங்கி வச்சிடறாங்க. நம்ம ஹீரோனி தான் திருடுறது ஒன்றும் புதுசு இல்லைங்களே. அந்த மாதிரி திருட்டுத்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த டெடி பேரை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு பிரின்சிபல் ரூமுக்குள்ளே போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஓன்னு கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம லூஷியோ இருக்காங்க. நம்ம லூஷியோ பார்த்து பயந்தே போயிடுறாங்க. நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னா, நம்ம லூஷியோ கேட்குறேன், அதை நான் கேட்கணும், நீ என்ன இங்கே பண்ணுறேன்னா, சரி நீ வந்து பிரின்சிபல் வரா மாதிரி இருந்தால் டக்குன்னு எனக்கு சிக்னல் கொடு, நான் போய் எனக்கு தேவையான பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு டெடி பேரை தேடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வராமல் இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒழிஞ்சிட்டவொடனே பிரின்சிபல் வராரு. வந்து நம்ம லூஷியோ கிட்ட வந்து திட்டிட்டு இருக்காரு. நம்ம லூஷியோ நான் உன்னை எது கூப்பிட்டேன்னு தெரியுமா, நீ இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க, ஆனால் உங்கள் எக்ஸாம் பேப்பரை பார்த்தா தெரியுது நீ முன்ன மாதிரி படிக்கிறது இல்லை, இது காரணம் என்னவா இருக்கும், உங்கள் அப்பா வந்து இங்கே டீச்சராக இருந்தார், அவர் வந்து நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க, பட் இருந்தாலும் முன்ன மாதிரி எழுதுறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனிக்கு வந்து இவன் நல்லா படிப்பாளி குடும்பம் போல இருக்குது, நல்லா படிப்பான் போல இருக்குது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம ஹீரோனி டக்குன்னு பெஞ்சில் இடிச்சுக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பிரின்சிபல் எட்டி பார்த்தாரு. நம்ம ஹீரோனி இருக்க தெரிஞ்சிருது. உடனே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஹீரோனி பிடிச்சி கற்றுன்னு கத்திடுறாங்க. நம்ம ஹீரோனியும் வெளியில் வந்துடுறாங்க பிரின்சிபல் ரூம்லேருந்து. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட இந்த மாதிரி நீ ஏன் வந்து ஃபஸ்ட்டு புள்ள வந்த அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி கடுப்பில் வந்து என்னன்றாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு உன்னை பிரின்சிபல் கிட்ட காப்பாற்ற தானே என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, நான் வந்து ட்ரை பண்ணேன் உன்னை காப்பாற்ற, ஆனால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனி வந்து ஆமாம் இவர் பெரிய ஹரிச்சந்திரன், எல்லாத்தையும் உண்மையை மட்டும்தான் பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே என்னன்னா அங்கே ஒரு பொண்ணு வருது. இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னன்றாங்கன்னா, நம்ம லூஷியோ கிட்ட இந்த மாதிரி நம்ம சாயங்காலத்துக்கு படத்துக்கு போகலாமா, இங்கே 2 டிக்கெட் இருக்குது அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு படத்துக்கு போகிறதுலாம் பிடிக்கும், ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட நான் படத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனி கண்ணுக்கு வந்து ஹீரோ ஹரிச்சந்திரன் மாதிரி தெரிகிறாரு. அதை பார்த்து ஹீரோனி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவன் உண்மையிலே ஹரிச்சந்திரன் தான் போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அவங்க மனசுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட லைட்டு கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா 2051 திடீர்னு 2021 வந்து அவரால் எந்த பொருளையும் யூஸ் பண்ண அவருக்கு தெரியல. அதனால் அவர் வந்து எல்லா பொருள்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. கட் பண்ணி நம்ம ஹீரோனியை காமிச்சா நம்ம ஹீரோனி வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லூஷியோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லூஷியோ வந்து என்னென்னா நம்ம ஷீஷா கிட்ட பேசுறது தான் நினச்சிக்கிட்டு நிறைய சயின்டிஃபிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டுருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோனிக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன் இவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனி வந்து எதுக்குமே சரியாக ஆன்சர் பண்ண மாட்டாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியோ வந்துடுறாரு. அவர் வந்து QI கிட்ட ஆமாம் நீ 5க்கு இன்னும் சாப்பிட போகலையான்னு கேட்குறாரு. உடனே அவங்க மண்டையிலே ஃபோனை போட்டுக்கிறாங்க. ஐயோ நீ என் பக்கத்தில் வந்தாலே பிரச்சனை தான், இப்போ பாரு ஒரு நாள் தான் என் மண்டையில் ஃபோனை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனான்ற சரி ஓகே நீ ஐஸ் வை அப்படின்னோடனே ஒரு நாள் தானே நான் மண்டையில் ஃபோனை போட்டுக்கிட்டேன், நீ எனக்கு ஐஸ் வச்சு விடு அந்த மாதிரி சொன்னோடனே அது சரி நான் சரி வா உனக்கு ஐஸ் வச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு லேபுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் என்னன்னா நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி ஐஸ் மாதிரி பண்ணிடுறாரு. எப்படியோ ஒரு ஐஸ் ஒரு ரெடி பண்ணி நம்ம ஹீரோனி கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனியும் இதை பார்த்து லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. எப்படி பண்ணி இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க.
நம்ம ஐஸை கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோனி ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க. அவர் என்னன்றாரு, வந்த வேலை முடிஞ்சிச்சு வா போகலான்றாரு. உடனே நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க, சரியான சிறுமுஞ்சா இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம கட் பண்ணி இங்கே நம்ம ஷீஷாவை காட்டுறாங்க, ஃபஸ்ட் ஹீரோவை. அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் அவர் துணியை போட்டு துவைக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா மிஷினை அவருக்கு யூஸ் பண்ண தெரியாமல் ட்ரெயினில் வச்சுறாரு போல இருக்குது. தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுது. உடனே நம்ம ஹீரோனியோட டவலில் எடுத்து தண்ணியை என்னமோ பண்ணி பார்க்குறாரு. உடனே நம்ம வந்து ஜாவிஸ் கிட்டேருந்து அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி டார்கெட் வந்து ஸ்கூலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக பயந்துடுறாரு. கடன்னு ஓடி வந்து வெளியில், ஆமாம் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரி ஜாவிஸ் கிட்ட கேட்க, உடனே அவர் ஜாவிஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போக 1 hour ஆகும், உங்ககிட்ட எந்த வெஹிக்கல்ஸும் இல்லை அப்படின்னோடனே ஹீரோ வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அந்த பக்கம் ஒரு எலக்ட்ரிக்கலில் குப்பை வண்டி மாதிரி ஒன்று வருது. உடனே அதை லிஃப்ட்டு கேட்குறாரு. அவருமே நான் இதில் வந்து லிஃப்ட் கொடுத்தே ஆகணுமாப்பா, உனக்கு இதில் ஏறுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் குப்பை வண்டியில் ஏறிக்கிறாரு. ஏறி எப்படியோ ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. என்னென்னு பார்த்தாங்க அந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வரான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் நம்ம ஹீரோனை மீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ தடுக்கிறதுக்காக வந்திருக்கார் போல இருக்குது. ஏன் என்னன்னு இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நான் என் சொந்தக்காரங்களை பார்க்கணும், அவங்க எங்கே தான் படிக்கிறாங்க அப்படின்னு வாட்ச்மேன் கிட்ட சொல்லும் போது, இந்த மாதிரிப்பா இப்போ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, யாரையுமே உள்ளே வந்து சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க இப்போதைக்கு, அதுவும் இப்போ கிளாஸ் டைம் யாரையும் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னோடனே, சரி நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அந்த பேஸ்கெட் பால் பையனான்றான், நான் இந்த மாதிரி உள்ளே போய் விளையாடணும், இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன், இங்கே எனக்கு ஒரு போட்டி இருக்குது, அதுக்காக இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கோன்னே, சரிப்பா உன்னோட ஐடி கார்டை காட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம அந்த பேஸ்கெட் பால் பையன் என்ன பண்ணுறான், அச்சோ ஐடி கார்டு நான் விட்டு வந்துட்டேன் சார், அடுத்த தடவைலேருந்து கரெக்டாக வந்துடுறேன், இந்த ஒரு தடவை விடுங்கன்னா அதெல்லாம் இல்லைப்பா, தெரியாத பசங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ தான் மேலே இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு. உடனே அந்த பேஸ்கெட் பால் பையனும் கடுப்பாய் அங்கேருந்து போயிடுறான். உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்து சந்தோஷமாயிடுறாரு, அப்பாலாம் நல்ல வேலை இவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி. உடனே அந்த இடத்துக்கு வந்து கியூவை கரெக்டாக வராங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்றாங்க. அவங்க நம்ம ஹீரோ வந்து எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி நம்ம கியூவை கேட்குறாங்க. ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ ஒன்று சமாளிக்கிறதுக்கு நான் வந்து நம்ம ஃபேமிலி சார்பாக அன்பை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோனியே இவனுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி திருப்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அங்கே உட்காந்துட்ருக்காரு. இதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அப்பா ஃபஸ்ட் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அந்த மாதிரி கேட்க, ஆமாம் நீ ஏன் வீடு நீட்டாக வச்சுட்டுல அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனி யோசிக்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அச்சோ இவனும் இங்கே தானே இருக்கான், நம்ம ஹீரோ அங்கே தானே தங்கியிருப்பார், ஐயோ அவன் வேறு இங்கே இருக்கானே, அவன் வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக, அம்மா அப்பா நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்கன்னா, நான் உன்னை வந்து ஃபேமிலி டின்னருக்கு இன்வைட் பண்ண வந்தம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி வாங்கப்பா உடனே போகலான்னு அவங்க அப்பா அவங்க வந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயம் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு உடனே அவரை பார்த்தோன்னே தாத்தா அப்படின்றாரு. எனக்கு தாத்தாவா நீ யாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனியோட அப்பா கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோ நான்றாரு, நான் வந்து உங்கள் பொண்ணோட ப்ரைவேட் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், நான் வந்து டியூட்டோரியல் கிளாஸ் எடுக்கிறவன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடும். ஓ அப்படியாப்பா நீ வந்து இங்கிலீஷ் டீச்சரா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ எப்படியோ வந்து கிரேட் எஸ்கேப்பா தப்பிச்சிட்றாரு அங்கேருந்து. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டின்னரில் அவங்க பாட்டி வந்து ஹீரோனை சுத்தமாக கவனிக்கவே மாட்டுறாங்க. அவங்க அப்பா மட்டும் தான் அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் அவங்க பாட்டி சுற்றி இருக்கிற 2 பசங்களும் அவங்க பேரன் பற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோனியை கண்டுக்கவே மாட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து வேர்க்கடலைனா அலர்ஜியாக, ஆனால் நம்ம ஹீரோனி வேர்க்கடலை சாப்பிட சொல்லி ரொம்ப அவங்க பாட்டி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப திட்டுறாங்க ஒரு மாதிரி ஆஷா. இதனால் நம்ம ஹீரோனி காண்டாகி, நீங்கள் பாருங்கள் எனக்கு கிளம்ப டைம் ஆகுது நான் போகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோனியை வந்து ரொம்ப அவங்க பாட்டி ஆஷா திட்டம் உடனே நம்ம ஹீரோனி வேர்க்கடலையே எடுத்து மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே தான் சம்மர் கடுப்பாக வெளில வந்துடுறாங்க. வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலர்ஜி ஆகுது உடம்பெல்லாம். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனியை ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டீங்களாம்மா, என்னம்மா உங்களுக்கு அலர்ஜிலாம் இருக்குன்னா, நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அழுதுறாங்க. என்னடா நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ வந்து என் அம்மான்ற என் ஃபேமிலி ஆளுங்களுக்கு நான் வேர்க்கடலை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரியாது, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ என்னை அம்மான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. ஃபஸ்ட் நம்ம ஹீரோ நன்று வாங்கம்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த சீன் என்னென்னா நம்ம லூஷியோவை காட்டுறாங்க. அவர் இங்கேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறாங்க. என்னென்னு பார்த்தா அவர் ஏதோ ரிசர்ச் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அங்கே என்னென்னா நிறைய ஸ்பார்க்கில் வருது. இதை பார்த்துட்டு என்னென்னா ஹீரோயின் பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஐயோ லூஷியோ அப்படின்ட்டு அவங்க மேலே போய் விழுறாங்க. இங்கே இந்த எபிசோடு போய் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு எண்ணத்தை தூண்டும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.